ஒரு குடம் என்னை தவிர என்னிடம் ஒன்றுமில்லை. ஆனாலும் பாத்திரங்கள் வழிந்திடுதே. குறைவெல்லாம் நிறைவாக மாறிடுதே. முடிந்து போன எந்தன் வாழ்வில் துவக்கத்தை தருவதும் அற்ப காரியம். உமக்கிது அற்ப காரியம். வணக்கங்க. கொஞ்சத்தை சாதாரணமா நினைக்காதீங்க. பரிசுத்த வேதாகமத்துல பஞ்ச நாட்கள்ல எலியா அப்படிங்கிற தீர்க்கதரிசி ஒரு 7 விதவை கிட்ட போயிட்டு கொஞ்சம் தண்ணி வேணும்னு கேட்டாரு முதல்ல. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் அப்பத்தையும் தாங்கன்னு கேட்டாருங்க. அந்தம்மா சொன்னாங்க, என்கிட்ட கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது, அந்த எண்ணெயை யூஸ் பண்ணி கொஞ்சமா செஞ்சு நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு நாங்க மரித்து போக போறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் எலியா தீர்க்கதரிசி உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சத்துலயும் எனக்கு கொஞ்சம் தா அப்படின்னு கேட்டாருங்க. அப்படி அவங்க எலியா தீர்க்கதரிசிக்கு கொடுத்ததுனால அன்றையிலிருந்து அவர்களுடைய பானையில மாவு செலவழிந்து போகவும் இல்லை, அவர்களுடைய கலசத்துல எண்ணெய் குறைந்து போகவும் இல்லைங்க. நம்ம ஆண்டவரை நம்பும் போது நம்ம கிட்ட இருக்கிற கொஞ்சமும் நிறைவாய் மாறும். Less is more when we have God on our side. Have a nice day. God bless you.